அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா? யாரை நான் கேட்பேன், நீயே சொல்வாயா? என்னை வாட்டுகிறாயே ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் தலைக்கிறதே நானும் பாட. அழகிய தீ என்னை வாட்டுகிறாயே ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் தலைக்கிறதே நானும் பாட. என்னை ஏதோ செய்து விட்டாள். Come on baby, don't do this baby. நெஞ்சை பூ போல் கொய்து விட்டாள். What you say yo? It's gonna rock it, no 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 no. Yeah, let's look at this and watch my move. காதல் யானை வருகிறனமோ முத்த தந்தத்தில் முட்டுவனமோ அப்பளை இதயங்கள் பத்திரம் ரெமோ ரேம்ப் வாக் ரெமோ தூக்கத்தை துரத்தும் டிராகன் ரெமோ பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டங்கன் ரெமோ ரம்பைகள் ஹாட்டில் ரிங்டோன் ரெமோ ரெயின்போ ரெமோ. அல்ஜீப்ரா இவன் வேகம் அமீபாவாய் உருமாறும் கிங் கோப்ரா இவன் வேகம் குயின் எல்லாம் தடுமாறும். E-M-O ரெமோ ரெமோ we are DJ Nero Romeo. E-M-O ரெமோ ரெமோ. Hi, hello, good evening, vanakkam, and welcome to this episode of Namma Veetu Mahalakshmi, powered by Real Fruit Juice. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாள் தெரிஞ்ச முகங்கள், all known faces. பிரீத்தி, நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, and அகல்யா? நான் சீரியல்ஸ் அண்ட் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஆங்கரிங்னா லைவ் ஷோஸா ஆர் லைவ் ஷோஸ், ரெக்கார்டிங் ஷோஸ் லைவ்னா கஷ்டமா இருக்காது? இருக்கும், ஆனா அதையும் சமாளிச்சுட்டு நம்ம போடும். Right, and Annie's? நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியல்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. And ரம்யா? சீரியல்ஸ். Serials. But let's start the game. First round நேருக்கு நேர். நேருக்கு நேர் சிம்பிளா இருக்கு. ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்க போறேன். டாபிக் கொடுத்ததுக்கு அப்புறம் டாபிக் ஏத்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பேசணும். டாபிக்ல இருந்து வெளியில போகாம அந்த டாபிக் உள்ள எந்த அளவுக்கு நீங்க நல்லா பேசுறீங்களோ அது பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? இட்ஸ் கால்ட் நேருக்கு நேர். சண்டை போடுறதுக்கு தயார்? ரெடி. லெட்ஸ் ப்ளே நேருக்கு நேர். பிரீத்தி and Anis, உங்க ரெண்டு பேருக்கும் டாபிக் கொடுக்குறேன். கேரக்டர் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட் மீ டெல் யூ டாபிக். ரெண்டு பேரும் ஒரே வீட்ல மேலையும் கீழேயும் குடியிருக்கீங்க. மேல வீட்ல இருக்கிறவங்க பசங்க வந்து நைட்ல ரொம்ப நேரம் சத்தம் போட்டுட்டு கும்மாலம் அடிச்சிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிறவங்கள நிம்மதியாக தூங்க முடியல. அது காலையில எழுந்த உடனே சண்டை போடணும். யாரு கீழே வீட்டுக்காரங்க, யாரு மேல வீட்டுக்காரங்க? நான் மேல் வீட்டுக்காரங்க. நீங்க மேல வீட்டுக்காரங்க, நீங்க கீழ் வீட்டுக்காரங்க. ரைட், ரெடி? ரெடி. And they start now. ஏங்க நைட் ஃபுல்லா ஏங்க அவ்வளோ சவுண்ட் வச்சிட்டு இருக்கீங்க? எங்களால தூங்க கூட முடியல. எங்க வீட்ல பேஷண்ட் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்காங்க. அது கூட தெரியாம நீங்க 2 மணி வரைக்கும் பாட்டு கூத்து வச்சிட்டு இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க எப்படி தூங்குறது? நாளைக்கு காலையில நாங்க வேலைக்கு போறது? உங்க வீட்ல நோயாளிங்க இருக்காங்க இல்லன்றது எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு என்னோட வீட்ல குட்டி குட்டி பாப்பா இருக்கு, நிறைய நாய்க்குட்டி இருக்கு. நாங்க எங்க வீட்ல சுதந்திரமா பேசி விளையாடிட்டு பாட்டு பாடிட்டு எங்களோட வாழ்க்கைய வந்து சந்தோஷமா கழிச்சிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன இடையூறா இருக்குன்னு எனக்கு புரியல. அதுக்கு நேரம் காலம் இருக்கு. அட்லீஸ்ட் 10 மணி வரைக்கும் நீங்க பாட்டு போட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கலாம். மத்தவங்களுக்கு எவ்வளவு நேரம் காலம் கிடையாது. இல்ல
நீங்க அது மாதிரி வந்து எல்லார்கிட்டயும் நீங்க பேச முடியாது. எல்லாருக்கும் இந்த வீட்ல வந்து வாடகைக்கு இருக்கிற ஒரு ஆள். உங்களுக்கு வேணும்னா நீங்க வீட்டை மாத்திக்கிட்டு போலாம். அதுக்காக நீங்க எனக்கு வந்து கட்டளை இடணும்ன்ற அந்த அவசியம் இல்ல. அதை நான் கேட்கவும் முடியாது. இப்ப என்கிட்ட நீங்க இந்த பதில் சொல்லுவீங்க, நீங்க எல்லார்கிட்டயும் இந்த பதில் சொல்லுவீங்களா? எல்லாரும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வருவாங்க. அது மாதிரிலாம் நீங்க பேச முடியாது. நீங்க 10 மணிக்கு எல்லா சவுண்டும் ஆஃப் பண்ணிட்டு நாளையில இருந்து இருங்க, அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். எங்க வீட்டுல பேஷண்ட் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. நீங்க என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நாய் வந்து 12 மணி வரைக்கும் குலைச்சிட்டு இருக்கு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட். அது நாயின்னு கூப்பிடாதீங்க, அதுக்கு பேருன்னு ஒண்ணு இருக்கு. என்னோட குழந்தைய எப்படி நீங்க நாயின்னு சொல்வீங்க? அத பத்தி நீங்க இப்ப மென்ஷன் பண்ணாதீங்க. நான் பேசுறது நீங்க சத்தம் போடுறத பத்தி மட்டும்தான். சத்தம் போடுறதுன்றது நீங்க ஒருத்தர் மட்டும் தான் வந்துட்டு இந்த மாதிரி நாங்க சத்தம் போடுறோம் அப்படின்னு ஒரு குறையா சொல்றீங்க. பட் இப்ப நான் முதல்ல சொல்லிருக்கேன், இனிமேல் வந்து சுத்தி இருக்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. நீங்க வேணா பாத்துக்கங்க, 2 மணி வரைக்கும் எல்லாம் யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் வந்து வேணும்ட்டே ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாம் சொல்ல, நீங்களே வந்து பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. நீங்க நான் எதுக்குங்க போயிட்டு பக்கத்துல பேசணும்? என்னோட வீட்டுல நான் சுதந்திரமா இருக்கிறதுக்கு, நான் என்னோட குழந்தைங்க என்னோட நாய்க்குட்டியோட இருக்கிறதுக்கு நான் எதுக்கு பக்கத்துல அக்கத்துல உங்களெல்லாம் வந்து நான் கேட்கணும்? நீங்க வந்து பக்கத்துல விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் அவங்களே உங்ககிட்ட டைம் அப். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சண்டை போட சொன்னேன். இது சண்டை போடுறது இப்படிதானே? நாங்க ரொம்ப சாஃப்ட்டா டீல் பண்றோம். டாபிக்ல என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் சொல்லல சண்டை போடுங்க நான் சொன்னேன். இதுதான் சண்டையா? இதுதான் சண்டைன்னா அப்புறம் மத்தவங்க போடுறது என்னங்க? பட் ஓகே, ஏதோ ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க. பிரீத்தி உங்களுக்கு 75 பாயிண்ட், ஆனிஸ் நீங்களும் 75 பாயிண்ட். இப்போ அகல்யா அண்ட் ரம்யா ரெடி? சரி. உங்களுக்கான டாபிக், 2 பேர்ல ஒருத்தர் காய்கறி கடைக்காரர், இன்னொருத்தர் கஸ்டமர். கஸ்டமரோட கணவர் கடைக்கு போய் காய்கறி வாங்குறாரு. ஆனா வாங்கும்போது அழுகின காய்கறி அந்த கடைக்காரன் கொடுத்துறான். இப்போ மனைவி கடைக்கு போய் காய்கறிக்காரன் கிட்ட காய்கறி எல்லாம் திரும்பி கொடுத்துட்டு சண்டை போடணும். இப்போ யார் காய்கறி கடைக்காரன், யார் மனைவி? நான் காய்கறி கடைக்காரன். ஓகே, நீங்க மனைவி. இப்போ நீங்க போய் சண்டை போடணும், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ரெடி? 2 minutes டைம் இருக்கு and go. என்னம்மா என்னங்க நீங்க என்னங்க காய்கறி வாங்க வந்தா என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்க இது அழுகுன காய்கறியா கொடுத்துருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் யாருங்க? காய்கறி சொல்லுங்க. எப்பவுமே நான் உங்ககிட்ட தானே வாங்குவேன் காய்கறி. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்ல. எங்க மாமா தான் கடை வச்சிருக்கேங்க. எங்க பக்கத்துல எங்க தெருவுல தானே நீங்க இருக்கீங்க, விக்கிறீங்க. உங்க தெருவுல நான் இருக்கேங்க. யார் வித்தாங்க யார் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படி இல்லாம வியாபாரம் பண்ணுவீங்க? இப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணாதான் நான் இங்க இருக்க முடியும். இல்லன்னா வந்து நான் அப்படியே போக வேண்டியது. நீங்க கொடுக்க மாட்டீங்க காய்கறி. காய்கறி பார்த்தே வாங்க மாட்டீங்களா நீங்க? காய்கறி நான் ஏமா பார்த்து வாங்கணும்? மூட்டையில வரதை இறக்கி வைக்க போறோம். நாங்க பார்த்து வாங்குறது. சரி, அழுகுன காய்கறி எல்லாம் தூக்கி போட வேண்டியதானே, தனியா எடுத்து வைக்க வேண்டியதானே? தூக்கி போ, அதாம்மா தூக்கி போட்டுதாம்மா வச்சிருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் கண்ணு தெரியாது உங்க ஹஸ்பண்டுக்கு எடுத்துன்னு போகும்போது? எல்லாமே அதிகமா விக்கிறீங்க. அதிகமா விக்கிறீங்கன்னா என்ன லிஸ்ட் இருக்குதோ அதான் நாங்க விற்க முடியும். எங்க தெருவுல எல்லாருமே உங்க கடைக்கார பத்தி சொல்றாங்களே. என்னது உங்க தெருவுல என்ன சொன்னாங்க என்ன பத்தி? உங்களை பத்தி இல்லங்க, நீங்க வியாபாரம் பண்றீங்களா அத பத்தி சொன்னாங்க. அத பத்தி 4 பேர் விதம் சொல்லதான் செய்வாங்க. நீங்க தானே அதிகமா விக்கிறீங்க. நீங்க கடையில ஏன் வாங்குறீங்க? எல்லாமே அதிகமாவே நீங்க விக்கிறீங்க. நீங்க எங்க வீட்டு இன்னும் கிட்ட நாங்க தூரமா நாங்க போனோம், கடை கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கடைக்கு வந்தா நீங்க என்னடானா அதிகமா விக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு இஷ்டமா இருந்தா தூரமா போங்க, இல்ல கோயம்பேடு மார்க்கெட்ல போய் வாங்க. என் கடைக்கு ஏன் வரீங்கன்னா நான் கேக்குறேன். வரத வாங்குறீங்க ஒழுங்கா. எப்பவுமே நீங்க ஒழுங்கா தாங்க தருவீங்க. ஆனா இன்னைக்கு என் புருஷன் வந்து வாங்கினா நீங்க என்னடா இப்படி தந்திருக்கீங்க? எனக்கு தெரியுமாமா? சொல்லுமா, உன் புருஷன் எனக்கு தெரியுமா? சொல்லு. அதெல்லாம் இல்லங்க. நீங்க ஏங்க நீங்க சரி விடுங்க, என் புருஷன் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், நான் ஒன்னும் கேட்கல. வரவங்க கிட்ட நீங்க பாத்து கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு நீங்களே நேரடியா வந்து வாங்கணும். லேடிஸ் தானே காய்கறி வாங்குவாங்க? சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. லேடிஸ் தானே வாங்குவாங்க? லேடிஸ் தான் வாங்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்ல. நீங்க வந்து பார்த்து பொறுமையா வாங்கணும். நீங்க உடம்பு சரியில்லை, அதனால என் புருஷன் வந்தா சின்ன சின்ன பசங்க எல்லாம் எப்படி வந்து வாங்குவாங்க? நீங்க சொல்லுங்க. என் புருஷன் வாங்கினா விவரம் இருக்கு. புருஷன் கிட்ட நீங்க எப்படி ஏமாத்தி விக்கிறீங்க? சின்ன பசங்க வந்தா நீங்க 8 ரூபாய் தக்காளி 12 ரூபாய் தக்காளி விற்க மாட்டீங்களா? இல்லம்மா, உங்க புருஷன் வந்து ஆபீஸ் போற டைமுக்கு வந்து போய் வாங்கி சொல்ல. டைம் அப். சூப்பரா சண்டை போடுறீங்க. ஆனா என்னன்னா நிறைய இடத்துல கொஞ்சம் ஓலாப் ஆயிருக்கு 2 பேர் பேசுனது. ஒருத்தர் பினிஷ் பண்ணிட்டு இன்னொருத்தர் பேசணும். இது 2 பேரும் சேர்ந்து பேசுனதுனால பாதி ஒண்ணுமே புரிஞ்சிருக்காரு. இந்த ரேஞ்சில் போயிருக்கோம். நீங்க உங்க மாமாவோட வியாபாரம் அப்படி கம்பல்சரி போட்டு வச்சுட்டு ஊருக்கு அனுப்ப போறீங்க. நீங்க என்னடா டாபிக் தாண்டி வந்திருக்கீங்க. பட் இருந்தாலும் அகல்யா, I'll give you 80 பாயிண்ட். ரம்யா 75 பாயிண்ட்.
இப்போ இந்த ரவுண்ட் இங்க முடியுது. அடுத்த ரவுண்ட் இருக்கு கண்டுபிடி. பட் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். சோ ரிசர்ச் பண்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன நேரம் வேணும். இந்த ரவுண்ட் கண்டுபிடி ரவுண்ட். கண்டுபிடி ரவுண்ட்ல பின்னாடி போர்டுல ஒரு பிக்சர் வரப்போகுது. பிளர்டா இருக்கும் பிக்சர். அந்த பிக்சர்ல யாரு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். செகண்ட் அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். தேர்ட் அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் சேகரிக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. Preeti, we are going to start with you. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. First picture for Preeti. Yes, Preeti. சீக்கிரம் சொல்லுங்க, time is running out. Shreya, confirmed 200 points kaga Shreya or 100 points kaga you want to take a second attempt? Second attempt. Okay, 100 points kaga picture konjam clear ah podunga. சீக்கிரம் சொல்லுங்க. Shreya. No. Be sure and give me the answer. It's 4. Samantha. Shreya. 3. Shreya. Tamanna. For 100 points Tamanna. Yeah. Okay. 100 points kaga Tamanna சொல்லிருக்காங்க. Preeti, right answer இருந்தா 100 points, wrong answer இருந்தா 0 points. 100 points kaga Tamanna, right or wrong? குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல Priyanka Chopra. So that was the wrong answer. உங்களுக்கு 75 points அப்படி இருக்கு. So no marks in this round. அகலியா 80 points இருக்கு உங்க அக்கவுண்ட்ல. நீங்க ரெடியா இருக்கீங்களா? Ready. ரெடிங்க. நீங்க ஆடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆட ரெடி கண்டிப்பா. வாங்க. சீக்கிரமா மோளத்தை ஆடுங்கப்பா. என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊதுற விசிலு குமிச்சி கொண்டா போட்டு கூவுற குயிலு என் தண்டவாளம் கண்ட மக ஓட்டுற ரயிலு ஐயோ ஆம்பள ஐஸ் வண்டி போல அட ஐஸ் வச்சே கவுத்துட்டு வாங்கல பழத்து கண்ணீருக்கும் பெண்ணோரு தீ மேல அடகிட்டது கண்ணு மேயும் அப்பா இன்னொரு தீ மேல ஜிங்கிச்சா. இப்போ என்னன்னா நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு ஜிங்கிச்சா வைக்கிறாங்கன்னு பாப்போம். 200 points காக ரெடி? ரெடி. Picture for Akalya, please.
5 மேம் 100 பாயிண்ட்ஸ்க்காக ஆ ஓகே 100 பாயிண்ட்ஸ்க்காக கொஞ்சம் கிளியரா போடுங்க. Five, 4, விவேக் கன்ஃபார்ம்ட் ஆன்சர் கொடுக்கணும், டவுட்ல சொல்லக்கூடாது. மேம் தேர்ட் ஒன் ஓகே 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கிளியர் பண்ணி கொடுங்க. யா இது சொல்லுங்க. ஐயோ அவர் பேர் என்ன? அதுதான் நான் கேக்குறேன். அவர் பேர் திருப்பதி பிரதர்ஸ் அவரோட கம்பெனி. ஐயோ திருப்பதி பிரதர்ஸ். அது பிரதர்ஸ்ல இவர்தான் பிரதர், மெயின் பிரதர். ஐயோ வேட்டை படம் எல்லாம் எடுத்திருக்காரு. அவர்தான் மெயின் பிரதர். பேர் சொல்லுங்க. ஐயோ வேட்டை படம் எடுத்திருக்காரு. 5 4 3 2 யாருமே ஆன்சர் சொல்ல மாட்டீங்களா? and 1 பேர் மட்டும் கொடுக்கல. ஆனா கரெக்டா சொன்னீங்க. திருப்பதி பிரதர்ஸ்ல டைரக்டா சாமி என்ன சாமி? லிங்குசாமி. லிங்குசாமி. பிக்சா. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. சாரி லிங்குசாமி உங்களை ஹெல்ப் பண்ணல. சோ 80 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் அனீஸ் 75 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெடி? ரெடி. அனீஸ்க்காக பிக்சர். எஸ் அனீஸ் சொல்லுங்க. கருணாஸ். கருணாஸ் கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். 200 பாயிண்ட்ஸ்க்காக கன்ஃபார்ம். ஓகே 200 பாயிண்ட்ஸ்க்காக கருணாஸ் சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? ஓ ஏ ரைட். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணும் பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில் உலகத்தைய மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலும் இல்ல இறந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்ல, அது மறைஞ்சதே இல்ல. தினம் ஜோடி ஜோடியா இங்க செத்து கடந்துண்டா, அதை தூக்கும் போதெல்லாம். கருணாஸ் ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. 200 பாயிண்ட்ஸ் உங்க டோட்டல் ஸ்கோர் 275. அடுத்தது ரம்யா. ரெடி? ரம்யாக்காக பிக்சர். ஓய் எஸ். ஐயோ பேர் வந்துச்சு. ஈஸி. எங்களுக்கு வரல இதெல்லாம். எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் ஈஸி. 5 சேம் ஃபீலிங். சேம் ஃபீலிங். மேம் 4 சொல்லுங்க. பாண்டியராஜ். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் பாண்டியராஜன். ஓகே 200 பாயிண்ட்ஸ்க்காக பாண்டியராஜன் சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. அவர் பேர் என்னங்க? ராஜ்கிரண். பாண்டியராஜன் சார் இப்படிதானே மீசை வச்சிருப்பாரு கீழ்பக்கம். 0 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல 3 பேர் எந்த பாயிண்ட்ஸும் வாங்கல. பிரீத்தி யூ ஸ்டே வித் 75 பாயிண்ட்ஸ். அகல்யா 80 பாயிண்ட்ஸ்.
Anis, நீங்க மட்டும் 200 பாயிண்ட்ஸ்க்கு ரைட் ஆன்சர் கொடுத்துட்டு டாப் பொசிஷன்ல இருக்கீங்க with 275 points. And ரம்யா, பாண்டியராஜன் சருக்கும் ராஜ்கிரண் சருக்கும் கன்ஃபியூஸ்ட் ஆகி 0 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. So you remain with 75. இந்த ரவுண்ட் இங்கே முடியுது. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அட்லீஸ்ட் அந்த ரவுண்ட்ல கிஃப்ட் ஹேம்பர்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களா இல்லையா நான் பாப்போம். இந்த ரவுண்ட்ல பாயிண்ட்ஸும் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லக் ஆஃப் கோர்ஸ். பட் அதே சமயத்துல உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பரும் நிறைய இருக்கு. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. லெட்ஸ் ப்ளே திறந்திடு சீசை. இந்த ரவுண்ட் பேர் திறந்திடு சீசை. உங்க முன்னாடி பாக்ஸஸ் இருக்கு. பாக்ஸஸ்க்கான கீஸ் இங்க இருக்கு. இப்போ என்னன்னா இங்க இருந்து கீ எடுத்துட்டு போய் பாக்ஸஸ் ஓபன் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட். அட் தி சேம் டைம் அந்த பாக்ஸஸ்க்குள்ள கிஃப்ட் இருக்கு. பாக்ஸ் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுல என்ன கிஃப்ட் இருக்கு அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். We're going to start with you, Priti. வாங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. Take a key and run. Your time starts now. வாங்க பிரீதி. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபர்ம். இது புட் உங்களது gift எந்த நீங்க போலாம். அதுதான் எந்த. நீங்க ஓபன் பண்ணுங்க. உங்க கையில கொடுத்தா அந்த giftக்கே வேண்டாங்க. ஓகே, இது என்னோட சார்பா இன்னைக்கு குஷ்பு மேம் வீட்டுக்கு போறோம். வேண்டாங்க. Congratulations. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் பிளஸ் gift. பட் அதே சமயத்துல இத திரும்பி வாங்கிக்கிறேன் because நீங்க ஆடணும். ஆடினதுக்கு அப்புறம் தான் இந்த gift நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். எஸ். காசு பணம் கொட்டு மணி மணி. 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 கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி. காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற. கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி மணி. காசு பணம் கொட்டு மணி மணி. காசு பணம் கொட்டு மணி மணி. காசு போடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டிக்கின சந்தன மாலை. காசு பணம் கொட்டு மணி மணி. கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது. நாய் விட்ட காசு கூட லுன்னு குறைக்குது. காசு பணம் கொட்டு மணி மணி. காசு பணம் கொட்டு மணி மணி. காசு பணம் துட்டு நிறைய மணி 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 மணி. காசு பணம் துட்டு நிறைய மணி 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 மணி. காசு பணம் துட்டு நிறைய மணி மணி. Priti, 100 points உங்களுக்கு and 100 pointsக்கு அப்புறம் உங்க total score 175. Thank you. அடுத்ததாக இல்லையா வாங்க. இப்போ ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு and your time starts now.
ஆனா நாட் பேட். 2 பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? இது கண்டிப்பா உங்களால தூக்க முடியும். ஹேண்ட் பிளெண்டர். அண்ட் ரெண்டாவது பாக்ஸ்ல இதுல என்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பாப்போம். இந்த பாக்ஸ்ல பொன்மணி வழங்கும். எங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு கிரைண்டர் வாங்கணும் அப்படி எடுத்துட்டு போயிடுறேன். அம்மா சொன்னாங்களா? எடுத்துட்டு போயிடுங்கம்மா. பாத்துமா. Congratulations. Thank you ma'am. அகல்யா 2 பாக்ஸஸ் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் 280. அடுத்தது ஆனிஸ் வாங்க. 2 பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க 3 கன்ஃபார்ம். ஓகே பார்க்கலாம். ரெடி? Your time starts now. மூணு பாக்ஸ் ஓபன் பண்றேன். நீங்க ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? சம்திங் பெட்டர் தென் நதிங். பாப்போம். ஓஹோ, உங்களுக்கும் வெயிட்டான ஐட்டம் தான். பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். Congratulations. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. 100 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 375. நீங்க இன்னும் லீடிங்ல தான் இருக்கீங்க. அடுத்தது ரம்யா வாங்க. Ramya, rules தெரியும்? Yes ma'am. Right, so ready and your time starts now. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. Let's see இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன ஜெயிச்சிருக்கீங்க. ஓகே. And பாக்ஸ்க்குள்ள இருக்கு. திறந்துடு. சீசே. ஓகே. உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர். வாவ். Congratulations. Thank you. And இது நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நீங்க ஆடினதுக்கு அப்புறம் தான் இது திருப்பி கொடுப்பேன். ஓகே. ரெடி? ரெடி. ஆடுங்க. Bloody bugger. Hey, bada mapla, pada pada topla, volleyball adalama. Hey, ஆட்டு சாக்குல சைக்கிள் கப்பல கிடுக்கு கூடி போடலாமா? முக்க கீழே முத்தங்கோடு கடிச்சு புட்டா கத்தக்கூடாதே முந்தானையில் முட்டகட்டே முள்ளு குத்தும் ரத்தம் வராதே. அப்படி அப்படி ஹே பாடா மப்ள பட பட தோப்ள வாலிபால் ஆடலாமா. கமா கமா ஆடு சாக்குல சைக்கிள் கப்பல கிடுக்கு கூடி போடலாமா? கமா கமா
வரிசை இங்க முடியுது. இதுல பாத்தீங்கன்னா பிரீத்தி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க, 100 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க ஸ்கோர் 175. ரொம்ப நாள் கழிச்சு யாரோ 2 பாக்ஸ் திறந்திருக்காங்க. and that is you அகல்யா. உங்க ஸ்கோர் 280. Anis லீடிங், ஒரு பாக்ஸ் தான் திறந்தீங்க, இருந்தாலும் நீங்க லீடிங்ல இருக்கீங்க with 375 points. and ரம்யா நீங்க 175 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்ணா மூச்சி. போர்ட்ல ஒரு பிக்சர் வரப்போகுது, 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் அப்படியே இருக்கும். லுக் அட் இட் வெரி கேர்ஃபுல்லி. என்ன அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணுங்க. சரியான பதில் இருந்தா 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தவறான பதில் இருந்தா 50. ரைட் ஆன்சருக்கு 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யார் கொடுக்க போறாங்க? அந்த நேரத்துல யார் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் இருக்காங்க அவங்க தான். சோ ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் ஆனிஸ் நீங்க தான் இருக்கீங்க. ஓகே, ரெடி? ரெடி. லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். ஃபர்ஸ்ட் பிக்சர் வரப்போகுது. லுக் அட் இட் வெரி கேர்ஃபுல்லி. ரெடி? பிக்சர். Hands on the buzzers. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணனும், இல்லனா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். ரெடி? and உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் எத்தனை ஸ்டார்ஸ் தெரியுது? பிரீத்தி நீங்க ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணீங்க. 3. 3 ஸ்டார் தெரிஞ்சது உங்களுக்கு. ரைட் இருந்தா ஆனிஸ் உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தவறான பதில் இருந்தா 175ல இருந்து 50 மைனஸ் ஆயிடும். பார்க்கலாம். 3 stars, right answer. அடி திருவாரூர் தேரு பக்கம் வாடி, திருவிழா வண்ணக்கு வைக்க வாடி. Right answer, 3 stars and 50 plus உங்களுக்கு, and அந்த 50 marks உங்களுக்கு Anis கொடுத்தாச்சு. so Anis நீங்க 325 points and you 225 points. Ready for the next? Second picture. Three, 2 and 1. And உங்களுக்கான கேள்வி, hands on the buzzers. கேள்வி, இந்த படத்தில் மொத்தம் எத்தனை பாராசூட்ஸ் பறக்குது? ஆனிஸ் நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பதில் 7. 7 பாராசூட்ஸ் பறக்குது. 7 பாராசூட்ஸ் பறக்குது சொல்லி இருக்காங்க. ரைட் இருந்தா அகல்யா நீங்க கொடுக்கணும். ஏன்னா நீங்க தான் 280 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. தர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துரும் போல. பாப்போம். 7 parachutes, right or wrong? 1, 2, 3, 4, 5, 6 and 7. Right answer. Hey, கிளியே கிளியே கிளியக்கா, கிளிஞ்சு போச்சு உசுரக்கா. குயிலே குயிலே குயிலக்கா, கூச்சல் போடு உடம்பக்கா. முத்தம் கவங்க மொத்தம் ஜிவங்க வெக்க ஓங்குதே. மச்சான் வரங்க புச்சம். மேம் என்கிட்ட பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு என்னைய கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்றாங்க. யா வெறுப்பேத்துறாங்க. that is the whole point. பரவாயில்ல, 4 பேர் நல்லா இருந்தா நம்ம எப்படி வேணா இருக்கலாம். முடியல போய் தொலை. அகல்யா பேண்ட் அகல்யா முடியல அகல்யா அழுதுருவேன். அகல்யா 50 பாயிண்ட்ஸ் திருப்பி கொடுத்துட்டீங்க. and Anis மறுபடியும் அந்த 50 பாயிண்ட் வாங்கிட்டீங்க. so 370 பாயிண்ட்ஸ் உங்க பாக்கெட்ல இருக்கு. and அகல்யா நீங்க 230 பாயிண்ட்ஸ்க்கு மறுபடியும் வந்துட்டீங்க. இன்னும் 2 கேள்விகள் இருக்கு, பாப்போம். ready for the third picture. Three, 2 and 1. And கேள்வி, இந்த படத்தில் தெரியும் பறவையின் கண் லெஃப்ட் கண்ணா ரைட் கண்ணா? நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க ஆனிஸ். ரைட்.
ரைட் கண் அதுல தெரியுது. ஓகே, ரைட் கண் தெரியுது சொல்லிருக்கீங்க. சரியான பதில் இருந்தா 50 பிளஸ், தவறான பதில் இருந்தா 50 மைனஸ். So right or wrong? It's left. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் ஆனஸ் அங்கிருந்து வாங்குனீங்க, ஆனா அது குப்பையில போட்டீங்க. 50 மைனஸ், உங்க ஸ்கோர் 325. அப்பா எவ்வளவு நல்ல எங்கேயோ கடவுள் இருக்காங்க. எங்கேயோ ஆனா she is still leading. ஒரு கேள்விதான் பாக்கி இருக்கு. இப்போ இந்த கேள்விக்கு ஒருவேளை அகல்யா நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இல்லனா வேற யார் ரைட் ஆன்சர் கொடுத்தாலும் வின்னிங் வந்து ஆனிஸ் தான். ஓகே, ரெடி? தூக்குறோம், சேர்ந்து தூக்குறோம். தூக்க முடியாது. பரிசு பொருளை ஷேர் பண்ணி என்ன ஒற்றுமை பாருங்க ரெண்டு பேருக்குள்ள. சேர்ந்தாலும் தூக்கம். அடேங்கப்பா. ரெடி அண்ட் லாஸ்ட் பிக்சர் ஆன் தி போர்ட். Last question of this episode. இந்த படத்தில் ஓடும் சொல்லுங்க மேம். இருங்க மேம், நான் வந்து கொஞ்சம் தொண்டை கிளியர் பண்ணிக்கிறேன். ரெடி? இந்த படத்தில் ஓடும் குதிரை நம்பர் என்ன? அகல்யா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 4. ஒத்துக்க முடியாது மேம். 4 மேம். அப்படியா? நம்பர் என்ன தானே கேட்டீங்க? 4. ரைட் இருந்தா அகல்யா you will win the game. wrong இருந்தா Anis you will continue to win the game. right or wrong? number 4 சொல்லிருக்கீங்க. board. எப்படியாவது அவளை தோக்கடிக்கணும்னு முடிவோட இருந்தீங்க. பாத்தீங்களா? 5 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்துல இன்னைக்கு நீங்க தோத்துருக்கீங்க. ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிரீத்தி 225 பாயிண்ட், ஆனிஸ் 275 பாயிண்ட், ரம்யா 175 பாயிண்ட். ஆனா சதி பண்ணி எப்படியாவது ஜெயிச்சே தீர்வேனா 5 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் இன்னைக்கு நம்ம வீட் மகாலட்சுமியில மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சது அகல்யா with 280 பாயிண்ட்ஸ். வித்தியாசத்தில் இன்னைக்கு அகல்யா மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்க. கிஃப்ட் ஹேம்பர்ஸ் நிறைய வாங்கியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசு இருக்கு. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன இருக்கும்? வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் உங்களுக்கு கிஃப்டா கிடைச்சிருக்கு. அவ்வளவு கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க. டூ மச்சா இல்ல? பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் கேபிஜிஎஸ் சார்பாக 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கு. So this is for you, Preeti. Thank you. உங்களுக்கு Anis and Ramya, இது உங்களுக்கு. Thank you.
ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி. அகல்யா இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. பட் அடுத்த எபிசோட்ல யார் இங்க வந்து இப்படியே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு ஜெயிக்க போறாங்களா இல்ல நான் பாப்போம். I see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி, powered by Real Fruit Juice. It's Tara. See you. Bye bye. And